ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு வேத வசனம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, வேத வசனம் ரொம்ப முக்கியம். வேத வசனம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வேத வசனம் என்னை இங்க நிற்க வைச்சது எது? ஆமா, வேத வசனம் தான் என்னை இங்க வந்து நிற்க வச்சிருக்கிறது. எங்கேயோ இருந்த என்ன விக்கிரகத்தின் முன்பாக இருந்த என்ன ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி இன்னைக்கு உங்கள் முன்பாக நிறுத்தியிருக்கிறார் என்றால் அதை விட பெரிய ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்முடைய தேவனாய கர்த்தரை உண்மையாகவே யார் அதிகமாக உயர்த்துகிறார்களோ அவர்களை தேவன் என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். அவரை உயர்த்த வேண்டும். உண்மையாகவே அவரை உயர்த்த வேண்டும். இந்த உலகத்தில் அவரிடத்துல அன்பு பாராட்டின அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும்போது பரிசுத்த பவுல் என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த பவுல், செயின்ட் பால் வாசிக்கிறோம். அவருக்கு பாருங்க, போற இடமெல்லாம் மூப்பர்களை ஸ்தாபித்தார், ஏற்படுத்தினார். போற இடமெல்லாம் சபைகளை அவர் நிறுவினார் என்று பார்க்கிறோம். 9 வரங்களை பெற்றவர். 9 வரங்களை பெற்றவர். அவர் சொல்றாரு, நான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றார். நான் அல்ல. ஆமா, அவர் தான் சொல்றாரு, என்னை காண்கிறவர்கள் யாரை பார்க்கணும்? அவரை பார்க்கணுமா? இந்த கால வேளையில இந்த நாளில் என்ன பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கும் போது என்னுடைய நினைவில் மறுபடியும் கொடுத்த வார்த்தை எடுத்து வாசிப்போமா? எபிரேயர், மைக்க கொடுங்க அவர்கிட்ட, மைக்க கொடு, சத்தமாக வாசிப்பா. எபிரேயர், மைக் வாங்கிக்கங்க. எபிரேயர் பக்கம் சொல்லுங்கப்பா அவருக்கு. 12:14 எடுத்துங்க. எபிரேயர் சீக்கிரம் வாசிங்க, டைம் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். அது பைபிளை கொடுங்க. 12:14 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். எடுத்தாச்சா? பக்கம் சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கு சீக்கிரம். ஆமா, பாருங்க, சத்தமா வாசிங்க, மைக்கில் வாசிங்க. எதுக்கு மைக் கொடுத்துருக்கு? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆமா, சகோதரி மாதிரி யாரா வாசிங்க பார்ப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இல்லையா? கண்களை மூடி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்த இந்த நாளுக்கு நன்றி. நீர் ஆண்டவரே பேசுகிற தேவன். அப்போஸ்தலரை கொண்டு பேசினது போல ஆண்டவரே இன்றைக்கும் நீர் ஆண்டவரே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று எழுதப்பட்டபடி இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாவரோடு சமாதானமாக இருக்கும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருச்சபை, இந்த திருச்சபைக்கு ஏன் வர்றோம்? இந்த திருச்சபைக்கு ஏன் வருகிறோம்? நிறைய காரியங்கள் சொல்லலாம். இந்த திருச்சபைக்கு
கர்த்தரை ஆராதிக்க வருகிறேன் என்று சொல்லலாம். கர்த்தரை ஆராதிக்க வருகிறேன், கர்த்தரை துதிக்க வருகிறேன், கர்த்தரிடத்தில் அன்பு கூற வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மற்றவர்களை இந்த நேரத்தில் தான் பார்க்க முடியும், அப்படி பார்த்து விசாரிக்கணும் அப்படின்னு கூட வரலாம். ஆனால் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள் தங்களை எப்போதும் பரிசுத்தம் பண்ணி கொள்வார்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், தங்களை எப்பொழுதும் என்னோட பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க என்ன பண்ணுங்க? நாட வேண்டும். நாட வேண்டுமா? பரிசுத்தத்தை நாட வேண்டும். என்னக்கா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? 1 பேதுரு 1:15 வாசிங்க. 1 பேதுரு மைக்கில் டக்குன்னு வாசிப்பா. பிரைஸ்ல பேசாமல் அட்டவனை எக்ஸாம் வச்சிடலாம் நம்மளுக்கு. ஆமாம், நல்ல கவனிப்போம். நம்மளை உலகத்திலிருந்து அவர் நம்மை வேறு பிரித்தார். ஒரு அலையிலேயே சொல்லுமா? ஆமாம், எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அவர் வேறு பிரித்து என் ஜனங்கள் என்று சொன்னாரோ, அதே போல இந்த உலகமாகிய எகிப்திலிருந்து தெய்வம் நம்மை வேறு பிரித்து அவர் நம்மை அவருடைய அவரை போல நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களோ. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னாக்கா பரிசுத்தமுள்ள தேவன். அவரை போல உலகத்தில் யாருமே இல்லை. எனக்கு நிறையா உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா உலகத்தில் சாமியார்கள் அப்படின்ட்டு அவர்கள் பெரிய தாடியை வளர்த்து கொள்வார்கள். நிறைய முடிய கீழே வரைக்கும் போட்டு அதை தலையில் என்ன பண்ணிய. ஆமாம், அவர்கள் தங்களை சில நேரங்களில் முள்ளு மேலே கூட படுத்துக்குவாங்க. அப்படியே முள்ளை பரப்பி படுத்துக்குவாங்க. உடம்பு பூரா எல்லாம் பூசிக்குவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னாக்கா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் நாம் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? யார் முகத்தை பார்க்கணும்? யார் முகத்தை? ஆமாம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலையாம். அவர் முகம் என்ன பண்ண? வெட்கப்படல, முகங்கள் பிரகாசித்தது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் இருந்தார்? 33 ஆண்டு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார், புரியுதா? அவர் எருசலேமில் அவர் வாழ்ந்தார். கலிலேய பட்டணத்தை சுற்றி வந்தார். அநேக மக்களோடு கூட அவர் நடந்தார். ஆனால் அவரிடத்தில் என்ன இல்லை தெரியுமா? என்ன இல்லை? பாவம் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுமா? ஆமாம், பாவம் இல்லாதவர், பாவம் இல்லாத தேவன், பாவம் இல்லாதவன். இன்றைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆண்டவர் தனக்கென்று பிரித்து எடுக்கிற சிலருக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த அபிஷேகத்தை சிலர் என்ன பண்ணுறதில்ல, காத்து கொள்வது இல்லை. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா சிம்சோனை குறித்து நாம் பார்க்கலாம். சிம்சோன் ஆண்டவருக்கென்று அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், ஆண்டவருக்கென்று அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவன் அவனை எப்படி அதாவது இருக்கணும், எப்படி நடத்தணும் அப்படின்ற தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் சொன்னார். இவனை இப்படியெல்லாம் நடக்கணும்,
இவனை இப்படி எல்லாம் வச்சிருக்கணும். திராட்சை ரசம் என்ன பண்ணக்கூடாது, குடிக்க கூடாது. சவரகன் கத்தி, ஆமா, அப்புறம் இறந்த பிணத்தை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியும் அவன் என்ன செய்தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவனுடைய கண், அவருடைய கண் எங்க போச்சு தெரியுங்களா? கர்த்தரை பார்க்க வேண்டிய கண்ணு எங்க போச்சு? அந்நிய ஸ்திரீ தெளிலால அடுத்ததுமா. ஆமா, ஃபர்ஸ்ட் எங்க போச்சு? ஆமா, பெலிஸ்திய விருத்த சேதனம் இல்லாத பெண் மேல என்னாச்சு? கண்ணு போச்சு. ஃபாதர் பாடுவாரு, என்ன பாட்டு? ஆமா, நம்ம கண்ணு ஆண்டவர் மேல இருக்கணுமே தவிர, எனக்கு இந்த மாம்சம் இருக்குதே, இது இந்த பூமிக்குரியது. இந்த மாம்சம் பூமிக்குரியது. அதனால மாம்சத்தை ஜெயிக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த பிறகு ஃபர்ஸ்ட் அவ பெற்றோர் பேச்சு என்ன பண்ணல, கேட்கல. அவங்க எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அவனுடைய அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாத இப்ப காசாவுக்கு கூட்டும் போறாப்ல. ஆனா போற வழியில பாத்தீங்கன்னாக்கா இவன் ஏதோ ரெஸ்ட் ரூம் போனானா தெரியல, ஒரு சிங்கத்தை பார்த்து சிங்கத்தை என்ன பண்ணா, கிழிச்சு போட்டான். அதையும் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லல. பாருங்க, நீண்ட நாட்கள் சென்ற பிறகு மறுபடியுமாக அந்த வழியாய் போகும்போது அதை பார்த்து உடனே அதில் என்னாச்சு? ஆமா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் அவன் கண் எங்க போச்சு? ஆமா, அந்நிய ஜனங்கள் மேல போச்சு. ரெண்டாவது பாவம் என்னது? செத்து போனதுல அவன் கையை வைத்தான். பாருங்க, ஒரு பாவம் செய்யும் போது அதுக்கு தொடர்ந்து 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 அவன் பாவம் அப்படியே வருது தவிர அவன் ஆண்டவரத்துல தன்னை திருப்பவே இல்லை. நல்லா கவனிப்போம். ஆண்டவர் தனக்காக ஆண்டவர் அவனை நீண்ட நாள் திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லை. ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து இந்த குழந்தையை கர்த்தருக்காக நசரேயனாக வளர்க்க சொன்னாரு. ஆனால் அவனுடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய காரியமெல்லாம் தவறாகவே போனது என்று நான் பார்க்கிறோம். தவறாக போன. இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுப்பா, அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுமா, ஒரு அலையிலே சொல்லுமா. ஏன்னாக்கா எனக்கு உலகமே நம்ம கையில தான் இருக்கு. உலகமே எதுல இருக்கு? ஆமா, ஆராதனையில உட்காந்துக்கிட்டே வந்து டைப் பண்றவங்களா இருக்கிறாங்க. ஆராதனையில் உட்காந்துக்கிட்டே டைப் பண்றவங்களா இருக்காங்க. ஏதோ இவர் பேசுறாரு, அவருக்கு பேசிட்டோம், நம்ம டைப் பண்ணுவோன்ற மக்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஒருவேளை பாஸ்டை ஏமாத்தலாம், ஆனால் யாரை ஏமாற்ற முடியாது? ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நாம் பண்ற ஒவ்வொரு டைப்பும் ஆமா கர்த்தர் என்ன பண்றாரு? ஆமா, ஏன் இதை பேசுறாரு எனக்கு தெரியாது. எனக்கு நாம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஒரு நிலையிலே சொல்லுமா, நாம் நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்போ வருவார்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது, பைபிள் எடுங்களாம், 3ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் எப்படியெல்லாம் மனுஷர்கள் இருப்பார்கள் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறார். அந்த கடைசி நாட்களில் எப்படியெல்லாம் இருப்பாங்களாம். கொஞ்சம் அந்த அட்டவணையை பாருங்க, எப்படியெல்லாம் அவர் சொல்றார். வாசிங்க. மைக்கில் வாசிச்சா எனக்கு நல்லது, ஏன்னா நீங்க எல்லாரும் வாசிக்கணும். எனக்கு யார் வாசிக்கிறான்னு தெரியல. கடைசி நாட்கள்ல ஆமா, நல்ல கவனிப்போம். கொடிய காலங்கள், கடைசி நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ரொம்ப
கொடிய காலம். கொடிய காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் பரவாயில்ல, எல்லாம் சாதகமா இருக்கிறது, சாதகமா இருக்கு. ஆனா நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலையே இல்லை. நிறைய இடத்துல வேலை இல்லாத எங்க வராங்க, எல்லாம் தமிழ்நாட்டை தேடி தான் வராங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆகாரம் இல்லை, ஆகார குறைவு, ஆகார குறைவு. பாருங்க, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள். இன்னும் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் வந்துச்சா ஓய்வே இல்லை. இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் நாங்கள் அணுகுண்டு சோதனை பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அணுகுண்டு சோதனை ஏற்கனவே அணுகுண்டு ஜப்பானில் போட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒரு புல்லும் என்ன பண்ணல. ஆமாம், பாருங்க, ஒரு அணுகுண்டு. இன்னைக்கு மனிதன் அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறான். கடைசி நாட்களில் கொடிய காலம், கொடிய காலம். யாரையும் நம்ம நம்ப முடியாது, யாரையும் என்ன பண்ண முடியாது, யாரையும் நம்ப முடியாது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்களா, ஒரு மாணவியை ஒரு காரில் ஒரு அடர்ந்த இடத்துல கூட்டும் போயிருக்கான். அந்த பொண்ணுக்கு அங்கே போகிறோமேன்ற அந்த பயமும் இல்லை. கடைசியில் எப்படி உலகத்தில் நடக்கிறது பாருங்க. நாம் கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரையும் நம்ப முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்ல, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள், ஆமா பாருங்க, என் பேர் தான் மேலே வரணும் எப்படி நினைப்பாங்க, என் பேர் தான், ஆமா என் பேர் தான் எல்லாத்தையும் சொல்லணும் எல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. தற்பிரிய, தன்னையே ஆமா பிரியப்படுத்துகிறத அந்த தான் பார்ப்பாங்க. ஆனா இதெல்லாம் கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். கடைசி காலத்துல தற்பிரியராயும், ஆமா பணத்துல, ஆமா பிரியராயும். நமக்கு பணம் தேவை. நான் கூட ஆண்டவரே எப்படியாவது ராம்ஜி நகர்ல அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு ஜெபந்தான் பண்றோம். அதுக்காக நம்ம குறுக்கு வழியில என்ன பண்ணல. ஆமா, இன்னைக்கு நிறைய குறுக்கு வழியில போயிட்டு பணத்தை இழந்தவர்கள் ஏராளமான பேர். ஆனா நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா யார் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். வேற யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் யார் மூலமாவது எங்கேயோ இருக்கலாம், ஆனா அவங்க மூலமா கர்த்தர் நம்மை பேசுவார். நான் வாசித்த சங்கீதத்தில் வாசித்திலையா 12ஆம் வசனத்தை, கர்த்தர் நம்மை நினைக்கணும். யார் நினைக்கணும்? ஹலோ, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை கர்த்தர் நினைக்கணும்னு சொல்லுங்க. மாறி மாறி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நினைக்கணும். யார் நினைக்கணும்? ஆமா, உங்க வீட்டுக்காரர் நினைச்சா கூட நடக்காது, உங்க மனைவி நினைச்சா கூட நடக்காது, உங்க பிள்ளைகள் நினைச்சா கூட நடக்காது இல்லையா? கர்த்தர் நம்மை நினைக்கணும். அவர் நினைச்சாதான் நாம ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அங்க உண்டாகணும். முதலாவது எங்க உண்டாகணும்? அங்க உண்டாக வேண்டும். அப்ப அங்க உண்டாக வேண்டுமானால் உங்களுடைய ஜெபம் அங்க போகணும். பாவிகளுக்கு சொல்லுங்க, பாவிகளுக்கு பைபிளே படிக்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ண செவி கொடுக்க மாட்டார். பாவிகளுடைய ஜெபம் எங்க போவாது? கூரையை தாண்டாது, கூரையை தாண்டாது. ஆகையினால தேவன் நம்மை, ஒரு காலத்துல நம்ம பாவியா தான் இருந்தோம் இல்லைன்னு சொல்ல, அவருக்கு அந்நியராக தான் இருந்தோம், அவருக்கு துரோகிகளாக இருந்தோம். ஆனால் அவர் நம்மை தேடி வந்தபடியினால நாம் அவருடைய பிள்ளைகள். ஒரு அலையில சொல்லுவா, யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஆமா அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அவர் நமக்கு அப்பா, அவர் நமக்கு தகப்பன் இல்லையா? அப்ப தகப்பனுக்கு நாம் துரோகம் பண்ணலாமா? தகப்பனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. தகப்பனுக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா அவர் நம்மை, அதாவது
இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். நான் வாசித்த சங்கீதத்தில் பூமியோ மனுஷனுக்கு கொடுத்தார் என்று வாசித்தேன் இல்லையா? பூமி யாருக்கு கொடுத்தாரு? மனுஷனுக்கு தான் கொடுத்தார். நான் பூமியை காட்டிலும் நிறைய கோள்கள், பூமியை விட எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, கண்டுபிடிக்க முடியாத கோள்கள். அங்கெல்லாம் மனுஷன் வாழ முடியாது. எத்தனையோ மில்லியன் 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 பணத்தை போட்டு ராக்கெட்டை செய்து போய் பார்த்துட்டு வராங்களே தவிர அங்கே யாரும் இருக்கவே முடியாது. பாருங்க, அங்கே யாரும் இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுது. பூமியையோ கர்த்தர் மனுஷனுக்காக கொடுத்த. ஏன்னா இங்கே தான் அவனுக்கு எல்லாம் இங்கே தான் வச்சிருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்க பூமியில் வெள்ளியும் இருக்கிறது, பொன்னும் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, வைடூரி இருக்கு, எல்லாமே இங்கே தான் இருக்கு இல்லையா? இந்த பூமிக்குள்ள எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். மனுஷனுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையினால இந்த கால வேளையில நம்முடைய தேவன் என்ன விரும்புகிறானாக்கா, நீங்க பரிசுத்தமாய் இருக்க நாடுங்கள். எப்படி இருக்கணுமா? ஆமா. ஆகையினால்தான் நம்ம கையில பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். ஒரு அலையிலே சொல்லமா? ஆமா, விழிப்பா இருக்கிறீங்க. நல்ல கரெக்டு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. நீங்க அல்லையிலே சொன்னாலும் சொல்லலனாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் சொல்றேனாக்கா, குடும்ப ஜெபம் நடத்துறவங்க டெய்லி பார்ப்பாங்க. ஒரு அல்லையிலே சொல்லுமா? ஆமா, குடும்ப ஜெபம் அல்லது தனி ஜெபம் செய்கிறவங்க டெய்லி பைபிள் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பார்கள். ஆகையினால நாம் பரிசுத்தமாய் இருப்பதை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது பரிசுத்தவான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். முதல் 2 வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கணும்? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. யாரை பின்பற்றணும்? தேவனை. ஹலோ, நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தால், மனம் திரும்பினவர்களாயிருந்தால், மொழிகி ஞானஸ்தானம் பெற்றவர்களாயிருந்தால் யாரை பின்பற்றணும்? ஆமா, நல்ல கவனிப்போம். தேவனை பின்பற்றுகிறவர்களாயிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய கள்ள கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். பவுல் எழுதுறாரு, உலகத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், கள்ள கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். ஆகையினால இன்னைக்கு அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் கெட்டு போயிருக்கிறார்கள். ஆகையினால நான் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர வேண்டும் என்றாலும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். அல்லது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும் என்னாலோ நீங்க தெய்வ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நல்ல கவனிப்போம். இந்த வேதம் தான் ஒரு தீர்க்க தரிசன வசனம் நிறைந்தது. ஒரு அலையிலே சொல்லுமா? ஆமா. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை விட்டுட்டு ஆண்டவர் இதுல சொல்லியிருக்கிறத கேட்காம எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னாக்கா அது தவறான ஒரு காரியம். பவுல் சொல்றாரு, நீங்க அந்நிய பாஷையை பேசுங்க அப்படின்றாரு, அதிகமா பேசுங்கன்றாரு. ஆனா பேசுகிறவன் அதை அர்த்தத்தை என்ன பண்ணுமா? சொல்லலனாக்கா என்ன பண்ணக்கூடாது? ஆமா. அந்நிய பாஷை எதுக்காக கொடுக்கப்படுது? மற்றவங்கிட்டலாம் போய் பேசுவா, அவனுடைய பக்தி விருத்திக்காக, தேவனோடு பேசும்படியாக. ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமா, அவனுடைய பக்தி விருத்திக்காக, தேவனோடு பேசும்படியாக. அந்நிய பாஷை எதுக்கு அடையாளம்? ஏன்னா எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. தெரியல உங்களுக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு யார் அபிஷேகம் பெற்றார்களோ அதுக்கு என்னது அடையாளம்?
அபிஷேகம் பெற்றிருந்தாக்கா அதுக்கு அடையாளத்துக்கு தான் என்ன பண்ண, அவங்க அந்நிய பாஷையை பேசணும். அந்நிய பாஷைனாக்கா ஹிந்தி கிடையாது, எல்லா பாஷைக்கும் அர்த்தம் உண்டு இல்லையா. ஏமிரா எக்கட அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் உண்டு. நீல் தேஸ்ரா அப்படின்னாக்கா என்ன, ஆமாம் அர்த்தம் உண்டு. அப்போ எல்லா பாஷைக்கும் என்ன உண்டு, அர்த்தம் உண்டு. அப்போ அந்நிய பாஷைக்கு என்ன உண்டு, அவன் யாரோடு பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான். அப்போ தேவனோடு பேசுகிறவன்னா அவர் சமூகத்தில் என்ன பண்ணோம், காத்திருக்க வேண்டும். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தமாக இருக்குன்னாக்கா ஒரு 5 லட்சம் கொண்டாந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து, பாஸ்டர் என்னை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொன்னாக்கா பரிசுத்தமாயிடுவாங்களா? சொல்லுங்க. ஏதோ பாஸ்டர் வாங்கி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபைக்கு இடம் வாங்க, கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். புரியுதா? ஆனால் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் அதிகமாக தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? நல்ல ஒரு கட்டளை கொடுக்க. முதலாவது, நீ துன்மார்க்கனுடைய, ஆமாம், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனம், அபிஷேகம் பெற்ற ஜனம் இல்லையா. ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஆண்டவர் சொல்றாரு துன்மார்க்கனுடைய. ஆமாம், இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னாக்கா நிறைய பேர், அதாவது கிறிஸ்மஸ் வந்துட்டா சில பேர், நீங்கள் நம்ம சபையில் ஆமாம் பாட்டிலாக வாங்குவாங்க இல்லையா கிறிஸ்மஸுக்கு. சிலது பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துட்டா போதும். அப்போ ஆமாம், அதனால் வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். வாலிப பிள்ளைகள் திருமணம் ஆகிட்டாக்கா ஃப்ரெண்ட்ஸுடைய அந்த இதெல்லாம் ரொம்ப கட் பண்ணிடணும். ஏன்னா குடும்பத்தை தான் கவனிக்கணுமே தவிர, திருமணம் ஆகின பிறகு மனைவியை தான் கவனிக்கணும். திருமணம் ஆகாத பிறகு 12 மணி 1 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு கூட உட்காந்துட்டு அரட்டடிச்சுட்டு வர்றதெல்லாம் திருமணம் ஆன பிறகு இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், வேலை முடிஞ்சால் வீடுக்கு பிறகு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவேன். எதுக்குனாக்கா நீ சாட்சியாக இருக்கணும். சில சொல்லுவாங்க, எந்த சபைக்கு போகிறாரு இவர், பரிசுத்த சபைக்கா, பரிசுத்த சபையில் இப்படியா அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஆகையினால நம்ம சாட்சியை நாம் காத்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தமாக இருந்தால் ஆண்டவருக்கு என்ன நன்மை? ஆண்டவருக்கு நன்மை சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்மை. பரிசுத்தமாக இருந்தால் நமக்கு தான் என்னது, ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். இன்னைக்கு கூட ஏஞ்சல் ஒரு வசனத்தை சொல்லிச்சு, 34வது சங்கீதத்தில், பரிசுத்தவான்களுக்கு என்ன இல்லை, மறந்துட்டீங்களா? அது கூட 34வது சங்கீதத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே பயப்படாதீங்களா? ஆமா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்து இருக்கணுமா. அவருக்கு என்ன பண்ணா? ஆமா, அவருக்கு பயந்து இருக்கணும்னாக்கா அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அந்த கட்டளைகளை விட்டு நாம் இடதுபுறம் வலதுபுறம் பார்க்க கூட. ஒரு அலையிலே சொல்லுமா? எனக்கு அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. அதில் பழகிட்டாக்கா அது வந்து கஷ்டமே கிடையாது. வெளியில நிறைய பேர் ஜிப்பா நல்லா ஆடியன் பண்ணுவேன், ஜிப்பாவோடு தான் அந்த அபிஷேகம் அது வேறு. ஆரோன் பிள்ளைகளையும் அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தவான்களாக பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தார்கள். ஏன்னாக்கா அங்கே எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருந்துச்சு இல்லையா. பிரகாரத்தில் எல்லாமே வரலாம்,
பிரகாரத்துல யாருனாலும் வரலாம், யாருனாலும் போகலாம். பரிசுத்த ஸ்தலத்துல லேவியர்கள், ஆசாரியர்கள். பாருங்க, லேவியர்கள் ஏன்னா அவங்க கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்? கேருபீன்கள், உடன்படிக்கை பெட்டி. அதுல உடன்படிக்கை பெட்டியில ஆமா ஆரோனின் தளித்த கோலும் மன்னாவும் 10 கட்டளை. பாருங்க, தேவன் நமக்கு நாம் பரிசுத்தமாகும்படியாக இன்றைக்கு நமக்கு இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவிகள் உட்கார இடத்துல ஏன்னா பாவிகள்லாம் இந்த உலகத்தையே பற்றி கொண்டிருப்பாங்க. பாவிகள் இந்த வேதத்தை அதிகமாய் தொடவே மாட்டாங்க, அது நேசிக்கவும் மாட்டாங்க, அதன்படி நடக்கவும் மாட்டாங்க. பாவிகளுடைய வழியில நிக்க கூட ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஜீவியம் கரைப்பற்றும், ஆவிக்குரிய ஜீவியம் கரைப்பற்றும். பரியாசமான வார்த்தைகள் இல்லையா? நல்ல இனம் கண்டுகொள்ளணும். இனம் கண்டுகொண்டு அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணும். அது யாரா இருந்தாலும் சரி. நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துகிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது? அது அசிங்கமான வார்த்தையா இருக்கா? அது பிரியமில்லாத வார்த்தையா இருக்கிறதா? தேவனை விட்டு பிரிக்கிற வார்த்தையா இருக்கா? ஏதேன் தோட்டத்துல தேவன் சொன்னா நீ சாகவே சாவாயனு. ஆனா இவன் போய் சொல்றான் நீ சாகவே மாட்டாய், சாகவே சாவாயின்னாரு. இவன் போய் சொன்னா நீ சாகவே மாட்டாய். பாருங்க, கடைசியில ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவர்கள், அது ஏதேன்ல ஒரு குறைவும் இல்லாத இருந்தவர்களை சைத்தான் என்ன பண்ணிட்டான்? பிரித்திட்டான். ஆகையினால அவர்கள் மூலமாக தான் இன்றைக்கு நாம் அனைவருமா என்ன பண்றோம்? தேவனை நாம் முகமுகமாய் பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வந்து பிதாவுக்கும் நமக்கும் இடையில காணப்பட்ட அந்த அக்கிரமத்தை விளக்கினார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஏசு 52 வாசிங்க. 52 2 வசனமா வாசிங்க. ஏசையா 52 2 வாசிங்க. 59 2 உங்கள் அக்கிரமங்களே வாசிங்க. எத்தனை வசனம்? 59 2 உங்கள் அக்கிரமங்களே. ஆமா, பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே. அக்கிரமம் என்னென்ன? தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். தூங்குறவங்க சொல்லமா? இந்த பட்ட பகல்ல இவ்வளோ மைக் சத்தத்திலையும் தூங்குறாங்க பாருங்க. அப்ப உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாருங்க, அப்ப அக்கிரமம், கிரமம் வேற, கிரமம் என்னது? அது நல்ல ஒழுங்கு. இது ஒழுங்கீனமான காரியம். அக்கிரமம் என்னன்னா ஒழுங்கீனமான காரியத்தை நாம் நடக்கக்கூடாது, நாம் பேசக்கூடாது, நாம் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, இல்லையா? நல்லா கவனிப்போம். நம்முடைய யோசேப்புக்கு நல்ல ஒரு டைம் கிடைச்சது, ஆனா விலகி ஓடினார். ஆனா சில பேருக்கு டைம் கிடைக்கல. யோசேப்பை விலகி ஓடினபடியினால்தான் அவனை ஆண்டவர் எங்க கொண்டு போனாரு? அரண்மனைக்கு கொண்டு போனார். ஒரு அலையிலே சொல்லுமா? ஆமா, யோசேப்புடைய காரியங்கள்லாம் ஆண்டவர் ஜெயமாக மாற்றினார்.
எகிப்து தேசத்தை மாத்திரமல்ல, மற்ற தேசத்தையும் போஷிக்கும்படியாக ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த கால வேளையில பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்? நாட வேண்டும். வெளிப்புறத்தை மாத்திரம் அல்ல, உட்புறத்தையும் நாம் சுத்திகரிக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுமா? ஒரு அலையிலே சொல்லுமா? ஆமா. வெளிப்புறம் நம்ம நல்ல டெக்கரேஷன் பண்ணலாம். வெளிப்புறத்தை என்ன பண்ணலாம்? டெக்கரேஷன் பண்ணலாம். ஆனால் வெளிப்புறத்தை யார் பார்க்கறது? மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவரும் பார்ப்பார். ஆண்டவர் உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவன். உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆகையினால இந்த கால வேளையில அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பிரித்து எடுக்கிறது காரணம் என்னக்கா? நாம் பரலோகம் போகும்படியாக. ஒரு அலையிலே சொல்லுமா? ஆமா. நம்மை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு செல்லும்படியாக தான் நம்மளை பரிசுத்தமாக இருக்கேன்னு சொல்ற. இந்த வேத புத்தகத்து பேரு என்னது? பரிசுத்த. ஆமா, பரிசுத்த வேதாகமம். இது நமக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்துற நிறைய காரியங்கள், நமக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் கூட இருக்கு. அதை நாம் பார்த்து அதிலிருந்து விலகி போகும்படியாக. யூதாவின் புஸ்தகத்துல, யோசுவாவின் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னாக்கா 6-7 வாசிச்சு பாருங்க. அந்த நல்ல ஒரு பாட்டு பாடுற யூதா கோத்திரம், நல்ல துதிக்கிற யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துக்கு எல்லா கோத்திரத்துக்கும் தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். 12 கோத்திரத்துக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் யோசுவா மூலமாக. ஆனா அந்த துதிக்கிற இந்த யூதா கோத்திரத்துல ஒருத்தவன் தான். யார் அவன்? கர்மியின் மகன். யாரு? யூதா கோத்திரத்துல. யூதா என்றாலே துதி என்று அர்த்தம். யூதா என்றாலே துதிக்கிறவர்கள் என்று அர்த்தம். பாருங்க, அவன் என்ன பண்ணா? பிறர் பொருளை என்ன பண்ணா? இச்சித்தான். பிறர் பொருளை இச்சித்தான். ஆகையினால நடந்த சம்பவம் என்ன? அவன் ஒளிச்சு வச்சான், யாருக்கும் தெரியாதுன்ட்டு. ஒளிச்சு வச்சான். ஆனா கர்த்தர் கோத்திரம் கோத்திரமாக, குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் அதை பிரித்து எடுத்து, எவன் தப்பு பண்ணானோ அவனை தனியா பிரிச்சு எடுத்தார். ஒரு அலையில சொல்லுமா? ஒரு அலையில சொல்லுமா? அப்ப காரணம், ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை அந்த நாட்கள்ல என்ன பண்ணார? பிரித்து அவர்களை, அந்த குடும்பம், குழந்தை என்ன பண்ணுச்சு பாருங்க. நான் யோசிச்சேன், அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அவன் மனைவி என்ன பண்ணா? மனைவியா தப்பு பண்ணா? குழந்தைய தப்பு பண்ணாங்க? இல்லை. ஆனா நல்ல கவனிப்போம், அந்த குழந்தை முதற்கொண்டு எல்லாரையும் கூட்டி வச்சு கல்லால் அடிச்சு என்ன பண்ணாங்க? கொன்றார்கள். அந்த நாட்கள் அப்படிதான் ஆண்டவர் வைத்திருந்தார். தவறு செய்கிறவர்களை கல் எறிந்து என்ன பண்ணாங்க? கொல்லுவதா அந்த இஸ்ரவேல்ல இருந்த அந்த சட்டம். அன்றைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அவர் வருகிற வரைக்கும் நாம் அந்த பரிசுத்தத்தை என்ன பண்ணோம்? காத்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயம். நீங்க யாரு? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க தான் தேவனுடைய ஆலயம், நீங்க தான் கோயில். இது ஆண்டவர் வரும்போது இந்த கட்டடம் அப்படியே தான் இருக்கும், இந்த சேர்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா எது மட்டும் போயிடும்? புரியுங்க? ஆமா, நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். ஒரு நிலையை சொல்லுவோமா? ஆமா, நம்முடைய ஆத்மா தான் பரலோகம் போக வேண்டும். இந்த நாட்களில் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன சுத்திகரிக்கிறதாக. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லணும் இல்லையா? ஏன்னா அசுத்தாவி எந்த வழியா வரும்ட்டு நமக்கு தெரியாது. அசுத்தாவி யாரை மோசம் போக்குவான்னு தெரியவே தெரியாது. ஆகையினால நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகள் இல்லையா, அதாவது வேர் பரிசுத்தமா இருந்தா கனியினாவும் பரிசுத்தமா இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமா, வேர் கசப்பா இருந்தாலும் கனியும் அது கசப்பா இருக்கும். இந்த கால வேளையில அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவன் நம்மை
பரிசுத்தத்துக்காக அழைத்து இருக்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 2:11 வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 2:11. யூதா ஜனங்கள், ஆமா பாருங்க, அதான் சொன்னேன். யூதா என்றால் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. யாரு? ஆமா, பாடுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு யார ஃபர்ஸ்ட் கண் வைக்கிறான்? என்ன துதிக்கிறியா, என்ன துள்றியா அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? அவன் மேலதான் கண் வைப்பான். துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலோ எருசலேமிலோ அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. பரிசுத்த குலைச்சலாக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, ஆண்டவர் சொல்ற என்ன என்று உங்களுக்கு. ஆமா, ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாகாலை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். பாகால மாத்திரமா அஸ்தரோத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அஸ்தரோத்தை மாத்திரமா தாகோனை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். பாருங்க, ஏன்னாக்கா அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள சரியாக வழி நடத்தல. பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? தாந்தோணிதனமா பிள்ளைகளை விட்டாங்க. சோறு கொடுக்கறது மட்டும் கரெக்டா சோறை ஊட்டுறாங்க. நிறைய சாப்பாடை கொடுத்து கொடுத்து ஒரு அளவு கூட அளவு இருக்கணும் இல்லையா? பிள்ளைக்கு எவ்வளோ? ஆமா, நீ 1 லிட்டர் பால் குடிப்ப. 1 லிட்டர் பாலை பிள்ளைக்கு கொடுத்தா என்ன ஆகும்? மூக்கால வாயால வந்துடும் இல்லையா? அப்ப ஒரு அளவு தெரியணும். நம்ம குடிக்கிறதுக்கும் பிள்ளைக்கும் ஒரு அளவு இருக்குது இல்லையா? நம்ம கொடுத்துட்டாங்களேன்ட்டு எப்படியோ குடிச்சிடுவோம். அந்த காலத்திலலாம் வயிறு பிரச்சனைனாக்கா அந்த மருத்துவச்சிகள் இருப்பாங்க. மருத்துவச்சிகள் போய் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை அவங்க தான் குளிப்பாட்டுவாங்க. அந்த பிள்ளைக்கு சளி இருக்குன்னா கூட அவங்க தான் அந்த காலத்துல சளி அவங்களே எடுத்துருவாங்க. குழந்தையா இருக்கும், காலை 2 பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டுவாங்க தலை கீழே. அந்த நாட்கள்ல நமக்கு பயமா இருக்கும். அது மாத்திரமல்ல, அவங்க அந்த குடலை தட்டுவாங்க. குடலை என்ன பண்ணுவாங்க? தட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. புரியுதா? இன்னைக்கு எது எடுத்தாலும் எங்க போயிடுறோம்? ஆமா, எங்க எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் போயிடுறோம் இல்லையா? அப்ப காரணம், துரோகம் பண்ணினார்கள். அவங்க என்னது? அருவருப்பான காரியங்களை என்ன பண்ணாங்க? அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். அதனால இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிப்போம். ஆமா, ஆண்டவர் இங்க அப்போஸ்தலன் பவுல் இந்த தெசலோனிக்க திருச்சபைக்கு எழுதுகிறார். ஒவ்வொரு திருச்சபைக்கும் நீங்க எழுதும் போது பாருங்க, அவரு எழுதுவாரு, கொரிந்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, கொரிந்து சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு. பாவிகளுக்கு சொல்றாரு இல்ல, பாவிகளுக்கு எழுதுகிறேன்னு சொல்ல, பரிசுத்தவான்களுக்காக எழுதுகிறேன் என்று சொல்றார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை திரும்ப கூப்பிட வராரு. அதை ஏனோக்கு சொல்றாரு. ஏனோக்கு யூதாவின் புஸ்தகத்துல பார்க்கும்போது ஏனோக்கு என்ன சொல்றாரு வாசிமா? அவரு ஆண்டவர் கடைசி நாட்கள்ல வரும்போது யாரை கூப்பிட்டு வருவாரா? யார கூப்பிட்டு வருவாரு? எத்தனை வருஷமா வாசிங்கம்மா? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும், ஆமா, நல்ல நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. ஹலோ, கவனிங்க. நியாய தீர்ப்பு ஒருவேளை இங்க நீ லைசன்ஸ் இல்லாத போனாக்கா பரவாயில்ல, 1000 ரூபாய் தானே. இப்பதான் எல்லாம் போன்லயே வச்சுக்கிறாங்க. சார் எடுத்துங்க சார் அப்படின்றாங்க. ஹெல்மெட் இல்லைன்னா 1000 ரூபாய் எடுத்துங்க சார் அப்படின்றாங்க. வேற ஏதாவது கேஸ்னா நீங்க கேஸ் போடுங்க, நான் கோர்ட்ல பணம் கட்டிக்கிறேன்றாங்க இல்லையா?
அப்ப நியாய தீர்ப்பு, இந்த நியாய தீர்ப்பை சொல்ல, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. ஒரு அலையிலே சொல்லுமா, ஆண்டவுடைய நியாய தீர்ப்புல நாம் தப்பித்து கொள்ள முடியாது. ஆண்டவுடைய நியாய தீர்ப்புல நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது, ஏமாற்ற முடியாது. ஒவ்வொரு உத்தரமும் சாட்சி சொல்லும். ஒரு அலையிலே சொல்லுமா, ஆமா. வாசிமாத, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தம், பாருங்க, சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் பாவிகள் பேசுவாங்க. ஆமா, ஆண்டவர் வராரு வராரு வராருன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எங்க வந்துட்டாரு? யாரு சொல்லுவா? பாவிகள் சொல்லுவா. அவனுக்கு பரிசுத்தமாய் வாழ அவனுக்கு முடியல, பரிசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல, பரிசுத்தத்தை அவன் விரும்பல. ஆகினால ஆமா, இவங்க 2000 ஆண்டா வராரு, 2000 ஆண்டா இருக்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும். ஆமா, அவரு எப்ப? ஆதி முதல் கொண்டு இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுமா, அததான் யோவான் சொல்றார். ஆதியில வார்த்தை. ஆதியில என்ன இருந்துச்சு? யார் வார்த்தை? தேவனா? இயேசுதான் வார்த்தை. வார்த்தை யாரு? இயேசுதான் வார்த்தை, இல்லையா? அந்த வார்த்தை யார் இருந்தது? தேவனத்தில் இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்துச்சு. அந்த வார்த்தையே என்ன பண்ணாரா? ஒரு அலையிலே சொல்லுவோமா, அவர் ஆதி முதல் கொண்டு இருக்கிறார். நீங்க அத நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், வானத்தை வட்டனை கீழ் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்பார். வானத்தை வட்டனை கீழ், வானத்தை வட்டனை கீழ் அவர் செல்ல பிள்ளையாந்தார். ஒரு அலையிலே சொல்லுவோமா. அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர், இல்லையா? ஆகையினால இந்த நாட்கள்ல நாம் பரிசுத்தமா இருக்கணும்ட்டு பேதுரும் எழுதுறாரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதுறாரு. எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும்னு தான் விரும்புகிறார், இல்லையா? அப்ப பரிசுத்தமா இருந்தா நமக்கு வாசித்தும் குறைவு இல்லையாம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா அங்க சொல்லப்பட்டுக்கு பரிசுத்தவான், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள். யாருக்கு பயந்து இருக்கிறோம்? அப்பா அம்மாவுக்கு பயப்படுற பயம் வேற, இல்லையா? மாணவிகள் ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு பயப்படுற பயம் வேற. நல்லா குறைப்போம். அப்ப இந்த பயம் என்பது எது? கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனத்தை வேற யாருக்கு என்ன பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு மரித்தவர்கள் மத்தியில போய் என்ன பண்றாங்க? மரித்தவர்கள் மத்தியில எனக்கு ஆராதனை இருக்கிறது. மரித்து போன நல்லதுதான், கல்ற திருவிழா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இடம் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எல்லாரும் போறது வர்றதுக்கு அடக்கம் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அங்கே போய் நம்ம பலகாரம்லாம் வச்சு பொறிக்கடெல்லாம் வச்சு செய்யறது பைபிளில் இடமே இல்லை. அதுக்கு ஆதாரம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் அவங்க கர்த்தரை என்ன பண்ண முடியாது? துதிக்க முடியும். நிறைய பரிசுத்தவான்கள் மரித்து இருக்கார்கள், இரத்த சாட்சியா மரித்து இருக்கிறாங்க. அவங்கள போயிட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? தொழுது கொள்ளக்கூடாது. அதனால அந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கனம் பண்ணும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ண. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றல, ஆமா இவருக்கு நான் போய் ஸ்தோத்திரம் பண்ணுமா, இவருக்கு நான் போய் ஸ்தோத்திரம் பண்ணுமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா ஸ்தோத்திரம் பண்ண என்ன பண்ணுங்க? முந்தி கொள்ளுங்கள். பெரியவர்களுக்கு கண்டிப்பா பெரியவர்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் பண்ண என்ன பண்ணும்? முந்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்தோத்திரம் யாருக்கு? கர்த்தருக்கு. நீ ஸ்தோத்திரம் சொன்னா ஆண்டவர் அதுக்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் நம்மளுக்கு
உனக்கு கொடுப்பார். நீ இங்க மதிக்கல, இங்க கனம் பண்ணலாக்கா ஆண்டவர் அங்க என்னாச்சு 0 போட்டுருவாரு. எங்க போனாலும் 0 போட்டுருவாரு. அப்ப காரணம் நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதுலதான் பழைய ஏற்பாட்டுல கூட சொல்றாரு. லேவியராகமும் 20:26 படிங்க. லேவியராகமும் 20:26. பிரைஸ் தி லார்ட். லேவியராகமும் கர்த்தராகிய நான், ஆமா இங்க சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் அவருக்கு ஏற்ற, பாருங்க, அவருக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணுமா. நமக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்ல, நல்லகனே, அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுமா, நான் பரிசுத்தமா இருக்கேன்னாக்கா டிமார்ட்ல போய் எனக்கு பரிசுத்தம் கொடுங்க, நான் 5 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? ஒருவேளை ஷர்ப்பு பவுடர் கொடுத்து, ஒருவேளை உங்களுடைய ஆடையெல்லாம் வாஷ் பண்ணீங்கன்னு கொடுப்பாங்க. ஆனா உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்த பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமானால் நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுமா, ஒரு அலையிலே சொல்லுமா. அப்போஸ்தலன் பவுலுக்கு இந்த வசனம் தெரியாதா? இப்ப படிச்ச வசனம் தெரியாதா? தெரியும், இந்த வசனம் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து தான் நம்மளை என்ன பண்ணாரு? அவருடைய ரத்தம் தான் நம்மளை என்ன பண்ணுது? ஆமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் அவருடைய ரத்தத்தால நம்ம என்ன பண்ணிக்கா? கழுவப்பட்டிருக்க வேணும். லட்சமா ஒவ்வொரு நாளைக்கு எத்தனையோ மாடுகள் அடிக்கப்படுகிறது, எத்தனையோ மாடுகள். அதை ரத்தம் பரிசுத்தமாக்க முடியுமா? ஒரு நாளைக்கு திருச்சில மட்டும் ஏகப்பட்ட ஆடுகள் வெட்டப்படுகிறது. திருச்சில மட்டும் எத்தனை கோழிகள் வெட்டப்படுது. அது ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்குமா? பரிசுத்தமாக்குமா? பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வேலை உங்களை பரிசுத்தப்படுத்தாது, உங்களுடைய பணம் உங்களை பரிசுத்தப்படுத்தாது. பரிசுத்தமாக்குகிற தேவன் ஒருவர். ஒரு அலையிலே சொல்லுமா, ஒரு அலையிலே சொல்லுமா. அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. அப்ப பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை. முதலாவது காரியம் என்னல? அவங்களுக்கு குறைவு கிடையாது, குறைவு இருக்காது. எலிசாவை பெரிய அரண்மனையில வச்சு ஆண்டவர் போஷிக்கல. யார் வீட்டில் வச்சு போஷித்தாரு? விதவை. அவளுக்கு புருஷன் இல்லை, அவளுக்கு எந்த விதமான சப்போர்ட் கிடையாது. அவளே என்ன பண்ண, கொஞ்சம் மாவு வச்சு நானே தின்னு நானும் பையனும் செத்து போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 3 ஆண்டு மாவு குறையில, எண்ணெய் குறையில, பஞ்சம் தீர்ற வரைக்கும் அந்த பானையில எண்ணெயும் குறையில, மாவும் குறையும். அப்ப பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். பரிசுத்தவான் சிங்க கபில வச்சு தானியேல் என்ன பண்ணாரு? பாதுகாத்தார் இல்லையா? அப்ப பாதுகாக்கிறவராக கைவிட மாட்டார். சங்கீதம் 37:8 பாருங்க, பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவது இல்லை, கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார். உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். பரிசுத்தவான்கள் யாரை நியாயம் தீர்ப்பாங்க? உலகத்தாரை நியாயம் தீர்ப்பார்கள். அப்ப இந்த நாட்கள்ல அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் கைவிடவே மாட்டார். 149வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவர்கள் மகிழ்வார்கள், அவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள், அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். இந்த கால வெள்ள சில சபையில போனீங்கன்னாக்கா, நம்ம சபையில இல்ல, சில சபையில ஏற்கனவே போட்டிருந்தாங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் மேக்கப் போட்டு வரணுமா? எப்படி? நம்ம தெசலோனிக்கர்ல 5:23 வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை உங்களை காப்பாற்றுவாரா? முற்றிலும், அரைக்குறை கிடையாது, முற்றிலும் உங்களை என்ன பண்ணுவாரு? பரிசுத்தமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நீங்க கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார் இல்லையா?
இந்த கால வேளையில வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த முத்தத்தோட ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. நாம் ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.